என்னோட பேர் வந்து சுரேந்திரகுமார். நான் வந்து 2020 வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன், சென்னையில் முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் கோவிட் டைமில். அப்போ என்னன்னா ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண நான் த்ரூ பண்ணிட்டேன். பட் என்னால் நினச்ச வேலைக்கு போக முடியல. சரி என்ன பண்ணேன், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு இதை கொண்டு போயிடும் நம்மள, இதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் சர்ச் பண்ணேன். எனக்கு பேங்கிங் வந்து பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தெரிஞ்சது. அப்பா அம்மாவுக்கு அது ரொம்ப ஆசை, ஒரு கவர்மெண்ட் செக்டரில் கொண்டு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பையிலேருந்தே ஆசை. சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எங்கள் அப்பா நைனா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அது அரசு கையிலேருந்து வாங்கணும்டா, அதுதான்ன்றதுனால தான் என்ன நான் எனக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு எல்லாத்துக்குமே. நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஜேர்னி நான் வந்து மிஸ் பண்ணாத மார்ஜின்லேயே கிடையாது. 0.25, 0.5, 0.75 எல்லாத்தையுமே நம்ம லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்கிட்ட இந்த ஒன்னே ஒன்று தான், நான் என்னைக்கும் வந்து திரும்பி போயிடவே கூடாது. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டே இருப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நிற்பேன், இந்த இடத்துல தான் நிற்பேன். நான் வந்து எனக்கு மனசுக்குள்ளேயும் சொல்லுவேன், என் கூட இருக்கவன்ட்டே சொல்லிட்டே இருப்பேன். நாங்கள் என்னன்னா பசங்க எல்லாம் 6 பேர் ஒன்றா தான் தங்கி சாப்பிட்டு படித்தோம். வெள்ளிக்கிழமைனா மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கி கட்டப்பையில் வச்சுட்டு தலையில் வச்சுட்டு வரது, சூப்பர் மார்க்கெட் போகிறது, இந்த மாதிரி தான் எங்கள் ஜேர்னி போயிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் படித்தோம். சும்மா ஈஸியாலாம் வந்து அப்படியே தூக்கி கொடுத்து இந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் தான் எடுத்து கொண்டு போய் உங்களை அந்த லெவலில் நிறுத்தணும். ரெண்டாவது என்னன்னா, அன்னன்னைக்கு டெய்லிக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ஸ்டியூட் வாங்க, டெய்லி கரெக்ஷன் பாருங்க, டெய்லி சிஏ படிங்க, டெய்லி மார்க் படிங்க, டெய்லி கிளாஸ். இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் ட்ராக்கு. இதை தவிர நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சக்ஸஸ்ன்ற ஒன்று மட்டும் தான் இருக்கும். எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது மட்டும் தானே தவிர அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கு. நான் எப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், நிறைய இடத்துல போக முடியாது, இருந்தாலும் போயே ஆகணும் அப்படின்னா கூட அங்கே போய் நான் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் போனால் கூட நான் அங்கே போய் உட்காந்து 1 மணி நேரம் செலவு பண்ணி டெஸ்ட்லாம் போட்டிருக்கேன் மண்டபத்தில் உட்காந்து. அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தேன் நான். அதாவது ஒரு 20 25 வயசு பையன் வந்து வாழ்க்கையில் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் என்னோட பர்சனல் திங்ஸ் நிறையா லூஸ் பண்ணேன். அது எல்லாருக்குமே இருக்கும். பட் நானும் அதை லூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஆனால் ஒர்க் டு லூஸ் அப்படின்னு தெரியுது. அன்னைக்கு நான் அதெல்லாம் லூஸ் பண்ணலாம், இந்த இடத்துக்கு நான் வந்து நின்று பண்ண சத்தியமா தெரியல. அதனால பரவாயில்ல, எனக்கு திருப்பி எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு நாமுத்துக்குமாரோட லைன் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேலை இல்லாதவர்களின் பகலும் நோயாளிகளின் இரவும் நீளமானவை. சரிங்களா? நாளைக்கு நம்மளே இருப்போமா தெரியாது, நம்ம கவலைகள் மட்டும் நம்மளோட இருந்துட போறது இல்லை. அதனால டைம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணும். இன்னைக்கு போட்டு வருத்திக்கிட்டுலாம் கிடக்காதீங்க, காலை எல்லாத்தையும் தானா அதுவே சரி பண்ணிடும். அதை நான் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். நான் அதை A good future needs some bad memories. ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு மெயினா இருக்கிறதே வந்து பல கேடுக்கிற நினைவுகள் தான். ஏன்னா எல்லாமே நல்லா நடந்துட்டா நமக்கு அதுல நினைவுகள் எதுவுமே இருக்கவே இருக்காது. நம்ம சாதா ஒரு படம் பார்க்குற மாதிரி தான், 2.5 மணி நேரம் படம் தான். அது போர் அடிக்காம இருக்க எவ்வளோ வில்லன், எவ்வளோ லவ், எவ்வளோ காமெடி வருது. நம்மளோட ஆவரேஜ் ஸ்பேன் 70 வருஷம். அப்புறம் இதெல்லாம் நமக்கு ஜாலியாக கொண்டு போறதுக்கு 1000 வில்ல வருவோம், 1000 லவ் வரும், எல்லாமே வரும். அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா இருக்கும். இதை வந்து தளபதி அந்த வாய்ஸ்ல சொல்லியிருக்கணும், நான் சொல்றேன் அவருக்கு பதில் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து டோர் ஓப்பனிங் தியரின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு லைஃப்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போகுது அப்படின்னா இன்னொரு டோர் நம்ம கண்டிப்பாக ஓப்பன் ஆயிருக்கும். அது எக்ஸாம்னாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரே பண்ணாலும், எதுனாலும் சரி, ஒன்று இல்லைனா ஒன்று கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு இது கிடைக்காம போகுது. என்னோட இதுவும் அப்படிதான். RRB கிளர்க்கு கிடைக்கல, ஆனால் நான் வந்து ஃபீல் பண்ணேன், என்னடா நம்ம கிடைக்காம போயிடுச்சு, சின்ன எக்ஸாம் இதே நம்ம கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் நான் என்னோட முயற்சி என்னைக்குமே நான் கைவிடவே இல்லை. அது இல்லைனா என்ன, இந்த எக்ஸாம் நான் தட்டி தூக்குறேன் அப்படின்றது மட்டும் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அது தினம் உங்க நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க நைட்டு தூங்கும் போது மனசுல அப்போ நான் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து என்னோட மெயின் பில்லர், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட்டு பில்லரு 2 மட்டும் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுல இருந்தது வந்து எங்க அம்மாவும் நைனாவும் தான். அவங்களை என்ன, அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், எங்க நைனா வந்து HR மைண்ட் டு NLC ஃபோர்மேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் எங்க குடும்பத்துல 3வது கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாயி. அதை நான் பெருமிதமா நினைச்சுக்கிறேன். எனக்கு அடுத்து என் தங்கச்சி இருக்கா, கண்டிப்பா அவளும் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏறுவான்னு நான் நம்புறேன். என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் போனா எல்லாரும் கேட்பாங்க, என்னடா இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கே, என்ன எப்பதான் போற என்னதான்ட்டு. நான் அவங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ணவே மாட்டேன். எங்க அம்மா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவன் படிக்கிறான், அவன் படிக்கட்டும், அவனுக்கு தெரியும், அவன் இது பண்ணினா அவங்களாவே என்ன சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் விட்டுருவாங்க. என்ன அந்த இடத்துல பேசவே விட மாட்டாங்க. நீ படி, நீ பண்ணு. ஏதாவது ஒரு எக்ஸாம்ல மார்க் வரணும், எங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவங்க தான் வந்து ஃபுல்லா பட்ரா பாத்துக்கலாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, படி, கண்டிப்பா கிடைக்கும், முயற்சி பண்ணா யாருக்கும் எதுவும் கிடைக்காம இருந்ததா சரித்திரமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். இந்த மாதிரி அம்மாலாம் ரொம்ப மென்டல் சப்போர்ட் ரொம்ப அதிகம். நைனாவா அந்த மாதிரி தான், எதுவுமே என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. 2 பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு. லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன், கடைசி வரை போராடு, ஏனென்றால் உனக்கான வெற்றி கடைசி வரியில் கூட எழுதப்பட்டிருக்கலாம். என் தலைவன் எவ்வழியில் அவ்வழியில, வெற்றிக்கு ஆடவும் செய்யாதே, தோல்விக்கு வாடவும் செய்யாதே.